ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நினைப்பது கிடைக்கும். என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும். இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டேன். மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க உன் வீட்டிற்கே வருகிறேன். நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம். கலங்காதே, மனம் தளராமல் இரு. தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விலக்குகிறாள். இந்த துவாரகமாய் மசூதி தாய் மிகவும் கருணையுள்ளவள். எளிய பக்தர்களின் தாயாவாள். அவர்களை பேராபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறாள். ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும். இந்த துவாரகமாயிக்கு அனைவரும் வாருங்கள். பெற்றெடுக்காத அன்னைதான் இந்த துவாரகமாயி. எனக்கு உரியவர் பிறருக்கு தீங்கு செய்வதில்லை. என் செல்லமே, கலங்காதே. எல்லாம் மாயை. உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து என்றும் உன்னை காப்பேன். உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும். நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்ட வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்துவேன். இந்த சாயப்பா. வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம். அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு. பயப்படாதே. பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும். ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். நீ படும் வேதனையை நான் அறிவேன். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை. நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும். போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய நாவாகப்பட்டது எனது நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்கட்டும். அந்த நாவினால் அவர்களை தூற்றாதே. உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன். பயப்படாதே. நான் உன்னை அழைக்கிறேன். விரைவில் எனது துவாரகாவிற்கு வந்து சேர்ந்து விடு. உனது வருகை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உனது காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும். உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைக்க மாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை. உன் கனவுகள் விரைவில் நனவாகும். நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு. உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் நிச்சயமாக வசந்தமாக வாழப்போகிறாய். உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு. நீ அறிந்ததை செய். எனக்கு எந்த வழிபாட்டு விதிமுறைகளும் இல்லை. உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை. உன் மனதுக்கு நெருக்கமானவனாக என்னை உணர்வாய். மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. கவலைப்பட்டது போதும். இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. பாபாவிடம் பக்தி உடையவருக்கு குறை ஏதும் உண்டோ? அவர் மனத்தால் என்ன வேண்டுமென்று விருப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதுமில்லாமலேயே வந்து சேரும். யாரை பாபா அரவணைக்கிறாரோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ தீவில் இருந்தாலும் சரி, சர்வ நிச்சயமாக சாய் அவர் அருகில் இரவும் பகலும் இருக்கிறார். பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாய் அவருக்கு முன்னமே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார். அவ்வாறே நானும் உனக்கு பல முறை தரிசனம் செய்திருக்கிறேன். ஆனால் நீ என்னை சுத்தமாக கண்டு கொள்ளவே இல்லை. இருந்தும் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டே இருக்கிறேன். இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். இது சத்தியம். கவலைகளை தள்ளிவை. நான் இருக்கிறேன். நினைவில் வை. நல்லதே நடக்கும். இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடமில்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்தி வை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதி மட்டும்தான். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன். உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும்.
முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய். வருந்தாதே. உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்கு தான் அது இழப்பு, உனக்கு என்றுமே கிடையாது. உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமையை செய். ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். உனது துயரங்கள் வியாதிகள் அனைத்தும் நீங்கும். உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது. மனதின் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பா என இரண்டுமாக எல்லாமாக இந்த சாயப்பா இருக்கிறேன். நான் என்றும் அதையே விரும்புகிறேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கை பயணம் அமை. கடந்த கால நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். உன் காத்திருப்பு என்றும் மீன் போகாது. கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். நல்லதே நடக்கும். நாளை அதிகாலை எழுந்து எனக்காக ₹1 தட்சணை எடுத்து வை. வேண்டியதை நான் நிச்சயமாக தருவேன். உன்னுடன் நான் இனி இருக்கப் போகிறேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன். இது உறுதி. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன். நான் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை, சொல்வதும் இல்லை. நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். இது நிச்சயம் முன்னேறுவாய். உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டுமே கேள். ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும். ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே யோசிக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பவர்களை இறைவன் என்றும் கைவிடுவதே இல்லை. தோல்விகளையும் இழப்புகளையும் கண்டு துவண்டு போகாதே. இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய். நீ விரும்பிய நிலையை அடைவாய். கவலைப்படாதே. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா, உன் சாய் தேவா. நம்பிக்கை, பொறுமை. ஓம் சாய்ராம்.